ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டே 2 தீபாவளி ஸ்பெஷல் மசாலா தட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த தட்டை செய்கிறதுக்கு வீட்டில் வெறும் அரிசி மாவு மட்டும் இருந்தாலே போதும், சூப்பராக செய்யலாம். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலா தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக பவுடராக முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பொட்டுக்கடலையை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக திரும்பவும் பொட்டுக்கடலையை அரைச்சா அதே மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை அரைச்சி எடுத்த பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது. லைட்டாக 1 செகண்ட் மட்டும் பல்ஸில் வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் கடலைப்பருப்பு 1-2 மட்டும் உடப்பட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பையுமே அரைச்சி எடுத்தாச்சு. லைட்டாக 1 செகண்ட் மட்டும் பல்ஸ் வச்சு எடுத்ததுனால பாருங்கள், கடலைப்பருப்பு 1-2 உடஞ்சி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடலைப்பருப்புமே முழுசாகவே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம மசாலா தட்டை செய்கிறதுக்கு இருக்கணும். அவ்வளோதான், இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த மசாலாவை நம்ம ஏற்கனவே அரைச்சி சேர்த்துருக்க பொட்டுக்கடலை மாவை கூட இந்த பவுல்லே சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. கூடவே காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சேர்த்து கலந்து விடுறதுனால தட்டை நல்லா சாப்பிட்றதுக்கு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். சூடான எண்ணெய் சேர்த்து கலந்து விடும்போது இதில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி அழுத்தி கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், எண்ணெய் சேர்த்து இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ கை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெதுப்பான தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கணும். மாவை நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க. முறுக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அதே போலயே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை அதிகமாக சூடுபடுத்திடாதீங்க. கை பொறுத்து மாவை பிசைகிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். பாருங்கள், மாவை இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், அடுத்ததாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த தட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக ஒரு 2-3 சொட்டு மட்டும் அந்த கவரில் நம்ம எண்ணெயை விட்டுட்டு ஃபுல்லாக தடவி வச்சுக்கலாம். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக உருண்டையாக உருட்டி எடுத்து இப்போ இந்த கவரில் வச்சுட்டு, இந்த கவரில் இன்னொரு சைடு கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து மெல்ல நம்ம இப்போ இதை அழுத்திக்கணும். அதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதோட அடிப்பகுதி வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைட்டாக அழுத்தி விடும்போதே மாவு நல்லா விரிஞ்சு வந்துடும். தட்டை கனமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக லேஸாக தான் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி அழுத்தும் போது நமக்கு மாவு நல்லா ரவுண்டாக விரிஞ்சு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே போல் தான் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு இந்த கவரில் வச்சு நம்ம அழுத்தி எடுத்துக்கலாம். நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு பதிலாக அகலமான கிண்ணம் எது மாதிரினாலும் எடுத்துக்கலாம். அதோட அடிப்பகுதி வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது நமக்கு தட்டை சூப்பராக வந்துடும். இதே போல் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம தட்டை செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெயை மீடியம் ஹீட் தான் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ மொத்தமாக நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 தட்டை சேர்த்துருக்கேன். இது முதல்ல வேகட்டும். ஒரு பக்கம் வெந்து நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்தோடனே நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இந்த தட்டையை இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்ட இன்னொரு பக்கமே நல்லா ஒரு கோல்டன் கலரில் முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை வெளியில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக 2 பக்கமே நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக நம்ம வந்து தட்டை செஞ்சு முடிச்சாச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.